ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மாலினிஸ் ஹோம் கிச்சன்ல நம்ம பார்க்க போற ஒரு டக்கரான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலக் பன்னீர் ஸ்டஃப்டு பரோட்டா பார்க்க போறீங்க. முதல்ல அதுக்கு சப்பாத்தி மாவு பாலக் போட்டு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1 hour 1.5 hour பிஃபோர் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். எப்படி அந்த பாலக்கை பிளான்ச் பண்ணுறது, என்னெல்லாம் சேர்த்து அதோட க்ரீன் கலர் ரீட்டைன் பண்ணுறதுங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் கொடுத்துருக்கேன். சப்பாத்தி பாலக் சப்பாத்தி அப்படிங்கிற ஒரு ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சப்பாத்தி மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஓரமாக வச்சுட்டு அடுத்தது நம்ம பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். எனக்கு வந்து பன்னீர் கியூப்ஸாக தான் இருந்துச்சு, அதனால கையிலேயே நான் நல்லா உடச்சி எடுத்துக்கிட்டேன். பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். இந்த துருவன பன்னீரில் கொஞ்சம் பேப்பர், கொஞ்சம் கியூமன் பவுடர், சால்ட்டு, பொடியாக கட் பண்ண வெங்காயம், அப்புறமா கொத்தமல்லி, அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி, இது நல்லா மிக்சியில் தட்டி எடுத்து நீங்கள் இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பசஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா மாவை வந்து நல்லா ஓரமெல்லாம் அப்படி சன்னமாக வரணும், நடுவில் கொஞ்சம் புளியாக செஞ்சு அதுக்குள்ளே இந்த பன்னீர் ஸ்டஃபிங் வச்சு நல்லா மூடி இன்னொரு தடவை உருட்டி கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. ஒரு 10 minutes வச்சுருங்க. அதுக்கப்புறமா சப்பாத்தி நீங்கள் போடலாம். சப்பாத்தி போடும்போது பொறுமையாக போடுங்க, அந்த ஸ்டஃபிங்ஸ் எதுவும் வெளியே வராமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நெய் ஊற்றி சுட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்காகவே நெய் ஊற்றி கொடுங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்குமே ரொம்ப நல்ல ரெசிபி. வயிறு வந்து ஒரு சப்பாத்தி 2 சப்பாத்தி சாப்பிடும்போதே நல்லா ஃபில்டாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நான் என்ன செஞ்சு கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, குக்கும்பர் ரைத்தாவும் காஜு மஷ்ரூம் மசாலாவும் செஞ்சு கொடுத்துருந்தேன். ஸோ அதோட ரெசிபியும் உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இது எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாய்.